தலைப்பு வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ மாடர்ன் இந்தியாவில் மிக முக்கியமான தலைப்புலாம் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். மிதவாதிகள் யாரு? இந்த ஃபேனை கொஞ்சம் குறைச்ச வேண்டாம், குறைக்க முடியாதோ? மிதவாதிகள் யாரு, தீவிரவாதிகள் யாரு அப்படிங்கக்கூடிய கான்செப்ட்லாம் பார்த்துட்டு இருக்கோம். அண்ட் அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, சுதேசி இயக்கம், பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் வந்து பார்த்தோம் 1905. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சுதேசி இயக்கம் சார்ந்த விஷயங்களும் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த டாபிக்ஸை பொறுத்தவரையில் நம்ம இந்த மாடர்ன் இந்தியா ஃபுல்லாக வந்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கொஷின்ஸையும் நான் வந்து சொல்லிடுறேன். ஸோ இப்போ நான் சொல்லிக் கொடுக்கக்கூடிய வந்து பார்த்தீங்கன்னா என்சிஆர்டி எல்லா டாபிக்ஸும் கவர் பண்ணி தான் நான் உங்களுக்கு வந்து சொல்ல போகிறேன். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து மிதவாதிகள் மிதவாதிகள்னா யாரு, தீவிரவாதிகள்னா யாரு அப்படின்னு வந்து பார்த்தோம். அதாவது 1985 1995 வரைக்கும் ஒரு டாபிக்ஸ் வந்து படிக்கணும். ஆஃப்டர் வந்து பார்த்தீங்கன்னா 1995 1916 வரைக்கும் வந்து படிப்போம். இதுக்கப்புறம் காந்தி வந்து வந்துருவாரு. காந்தியை பற்றி நம்ம வந்து தெளிவான முறையில் படிப்போம். ஸோ மிதவாதிகள் யாரு, தீவிரவாதிகள் யாரு அப்படிங்கக்கூடிய விஷயங்கள் வந்து பார்த்தோம். அதுல நமக்கு வந்து பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால், வங்க பிரிவினை 1905 நடந்துச்சு அப்படிங்கிறதையும் வந்து பார்த்தோம். ரைட்டா? ஸோ இதுல நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுதேசி இயக்கம் சார்ந்த விஷயங்கள் வந்து பார்க்க போறோம். ஸோ வங்க பிரிவினை எப்போ நடந்துச்சுன்னா 1905 அக்டோபர் 16 வந்து நடந்துச்சு. ரைட்டுங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுயராஜ், அதாவது செல்ஃப் கவர்மெண்ட் அப்படிங்கக்கூடிய விஷயம் எப்போ ஃபர்ஸ்ட் வந்து பேச ஆரம்பிச்சாங்க அப்படின்னு வந்து எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ் இருக்கா? கொஞ்சம் எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ் இருக்கு. எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ்னா எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ் கரண்ட் சொருவி ஒரு இதுல ஒயர் மாதிரி இருக்குல்ல, வச்சு சொருவாங்கல்ல, வெட்டாகும் மொபைல், அதை மாட்டிட்டு. ஓகே. ஸோ இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா சுதேசி மாநாடு அப்படிங்கக்கூடிய ஒரு மாநாடு, சுவராஜ் பத்தி வந்து பேசுறாங்க. ரைட்டா? எப்போ அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா 1906 கல்கத்தா மாநாட்டுல, 1906 கல்கத்தா மாநாட்டுல தான். சவுண்டு எல்லாருக்கும் ஓகேவா? சவுண்டு சரியா கேட்கலையோ? ஓகே சார், கேக்குது. ஓகே. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா சுவராஜ் அப்படிங்கக்கூடிய கான்செப்ட் எப்போ உருவாகுது அப்படின்னு வந்து கேட்பாங்க. ஓகே. ஸோ இது 1906 கல்கத்தா மாநாடு. எக்ஸாம்ல என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாநாட்டோட நேமை வந்து சேஞ்ச் பண்ணுவாங்க. அப்போ நீங்க என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா அந்த நேமை வந்து நீங்க வந்து கிளியரா இந்த நேமை நீங்க என்ன பண்ணிக்கோங்க, கிளியரா வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எந்த மாநாடு அப்படிங்கிறத ஹிஸ்டரியில வந்து மாத்துவாங்க. இதெல்லாம் முக்கியமான ட்ரிக்ஸ். இப்போ காந்திங்கக்கூடிய இடத்துல அம்பேத்கர்னு மாத்துவாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பண்ணுவாங்க. ஸோ 1906 கல்கத்தா காங்கிரஸ் மாநாட்டுல சுயராஜ்யம் பத்தி வந்து பேசுறாங்க. ஸோ இந்தியாவோட ஓல்டு மேன் ஆஃப் இந்தியா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ரைட்டா? தாதாபாய் நவ்ரோஜி. ஸோ இவர் தான் ட்ரெயின் வெல்த் தேரி, எப்படி இந்தியாவோட வளங்கள் வந்து பாத்தீங்கன்னா சுரண்டப்படுது அப்படிங்கிறத தெளிவான முறையில ஃபர்ஸ்ட் வந்து சொல்லியிருந்தாரு. நேஷனல் இன்கம் எஸ்டிமேஷனை ஃபர்ஸ்ட் இவர் தான் வந்து பாத்தீங்கன்னா தாதாபாய் நவ்ரோஜி தான் வந்து குறிப்பிட்டிருந்தாரு. ரைட்டா? ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா கான்ஸ்டியூஷன்ஸ் மூலமா, அதாவது அரசியலமைப்பு ரீதியாக சுவராஜ்யம் வந்து கொண்டு வரணும் அப்படிங்கக்கூடிய கான்செப்டையும் வந்து மெயினா வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இதுல மிதவாதிகளுடைய ஐடியாலஜி வந்து பிரிட்டிஷ்காரங்களுக்கு ரொம்ப அவங்களுடைய தாட்ஸுக்கு இணைந்து வந்து போகணும், பெட்டிஷன் போடணும், அவங்க கூடவே இருந்து ரிஃபார்ம் கொண்டு வரணும் அப்படிங்கக்கூடிய மனநிலையில மிதவாதிகள் வந்து இருப்பாங்க. தீவிரவாதிகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்து நம்ம வைலேஷன்ஸ் கிடையாது, ஸோ கொஞ்சம் அக்ரஸிவா வந்து பண்ணணும் அப்படிங்கக்கூடிய தாட்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இருந்திருப்பாங்க. ஸோ அப்போ இந்த மிதவாதிகளுக்கும் தீவிரவாதிகளுக்கும் இடையில இப்போ வந்து இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் 1985 வந்து தொடங்கியிருப்பாங்க. ஸோ அப்பத்துல இருந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாரும் சவுண்டு ஓகேவா? எல்லாம் சவுண்டு லோங்கிறீங்க. மற்றவங்களுக்குலாம் ஓகேவா சவுண்டு? அப்ப என்ன நடக்குது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா 1900 சூரத் கான்ஃபரன்ஸ் அப்படிங்கிறது வந்து நடக்குது. நீங்க சூரத் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு டெக்கான் பிளாட்டியூல இருக்கக்கூடிய மிக முக்கியமான இடம். சூரத்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமான இது இண்டஸ்ட்ரீஸ் வந்து இருக்கும். இண்டஸ்ட்ரியல் லொகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி நாம வந்து இதுல வந்து படிப்போம். நம்ம இதுல நம்ம
ஜாகிரபில வந்து படிப்போம். சூரத் அப்படிங்கிறது இங்க தான் இருக்கு, ரைட்டா? ஸோ இதான் லொகேஷன். இது வந்து கல்ஃப் ஆஃப் காமத் இந்த சைடு இருக்கும். கல்ஃப் ஆஃப் கட்ச் வந்து பாத்தீங்கன்னா எங்க இருக்கும்? கல்ஃப் ஆஃப் காமத் இது, கல்ஃப் ஆஃப் கட்ச் வந்து இது வந்து பாத்தீங்கன்னா சௌராஷ்டிரா ரீஜியன் சொல்லுவோம். ஸோ இந்த சௌராஷ்டிரா ரீஜன்லாம் இந்தியாவிலே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபேமஸான இரிகேஷன் ஸ்கீம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இங்க தான் வந்து மெயினா வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து சௌராஷ்டிரா ரீஜியன் அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கணும், ரைட்டா? ஸோ மும்பை இங்க இருக்கு, பூனே இங்க இருக்கு. மேப்பை வந்து பாத்துக்கோங்க. ஸோ இப்போ ரீசெண்டா என்ன நடக்குது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா புல்லட் ட்ரெயின் வந்து விடுறாங்க. இங்க இருந்து அகமதாபாத் வரைக்கும் வந்து விடுறாங்க, ரைட்டா? அதே மாதிரி வந்து இங்க டிரான்ஸ்போர்ட்டை வந்து கம்மி பண்றதுக்கு இப்படி சுத்தி வர வேண்டிய இருக்கு இல்லையா? ஸோ இதே மாதிரி ஃபெராரி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த லொகேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு போட்டு மாதிரி, ஒரு கப்பல் மாதிரி வந்து இருக்கும். அதுலேயே பைக்கு எல்லாத்தையும் வந்து ஏத்திட்டு போய் இங்க கொண்டு வந்து விட்டுருவாங்க. ஸோ அந்த மாதிரி சர்வீஸும் வந்து இங்க குஜராத்ல இப்போ வந்து ரீசெண்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா பண்ணிட்டு இருக்காங்க, ரைட்டா? சவுண்ட் எல்லாருக்கும் லோ அப்படிங்கிறீங்க, மற்ற எல்லாருக்கும் வந்து கேக்குது. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, வேற மைக் ஏதாவது மாற்றி பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஸோ இப்போ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா மெயினா இருக்கக்கூடிய விஷயங்கள். ஸோ அப்போ நீங்க வந்து ஒரு டாபிக்ஸ் வந்து படிக்கும்போது ஜாகிரபி, பாலிட்டி, எக்கனாமி எல்லாத்தையும் வந்து கவர் பண்ணணும், ரைட்டா? ஸோ இப்போ இந்த சுதேசி இயக்கம் வந்து ஸ்டார்ட் ஆகுது. சுயராஜ்யம் அப்படிங்கிறத கல்கத்தா மாநாட்டில் யாரு? தாதாபாய் நவ்ரோஜி வந்து வலியுறுத்துறாரு. ஸோ வலியுறுத்தின பிறகு வந்து பார்த்தீங்கன்னா சுதேசி இயக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா வந்து பூம் ஆகுது. ஸோ பூம் ஆகிற டயத்துல அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிதவாதிகள் தீவிரவாதிகளுக்கு இடையில வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் வந்து வருது. அது என்ன கான்ஃபரன்ஸ் அப்படின்னு வந்து கேட்பாங்க. மிதவாதிகள் தீவிரவாதிகளுக்கு இடையில உள்ள பிரச்சனையினால 2 பிரிவுகளா வந்து அந்த சூரத் மாநாட்டுல வந்து பாத்தீங்கன்னா 2ஆ வந்து உடையுது. அப்போ கொஸ்டின்ஸ் எப்படி கேட்பாங்க அப்படின்னா, எந்த மாநாட்டுல வந்து பாத்தீங்கன்னா கிளாஸ் எடுத்துக்கணும், மிதவாதிகள் தீவிரவாதிகள் வந்து பிரிஞ்சாங்க அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க, ரைட்டா? ஸோ அப்போ டிமாண்ட் ஆஃப் சூராஜ் எப்போ? 1906ல. ஓகே, எந்த மாநாட்டுல? கல்கத்தா மாநாட்டுல. யாருடைய தலைமையில அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா தாதாபாய் நவ்ரோஜி. ஸோ என்ன தீம் வந்து இது பண்ணாங்கன்னா செல்ஃப் கவர்மெண்ட், சுவராஜ் அப்படிங்கக்கூடிய செல்ஃப் கவர்மெண்ட் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா மெயினான தீம். ஸோ இந்த விஷயத்த நீங்க என்ன பண்ணிக்கணும், பக்காவா தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் 1907ல மிதவாதிகளுக்கும் தீவிரவாதிகளுக்கும் இடையில வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனைகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா உருவாகுது. தம்பி, தம்பி, மைக் ஏதாவது இருக்காடா? மைக் ஏதாவது ஹெட்செட்டு எடு. இந்த மாதிரி ஹெட்செட் ஒயர் சொருகுது. நல்ல குவாலிட்டி எடு. ஒரே ஒன்று சொல்லுங்க, நான் வேற மைக் மாத்திடுவேன். ஸோ அப்போ நீங்க இந்த ஈவெண்ட் எல்லாம் எல்லாம் மைக் ஏதாவது இருக்கா? சவுண்டு கேட்க முடியுது. ஆமா, இது சவுண்ட் அவங்களுக்கு கேட்கவே மாட்டேங்குது, ஆப்போசிட்ல உள்ளவங்களுக்கு. தம்பி டைட்டஸ் இதா பேசுறான். கொஞ்ச நேரம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, அப்போ இந்த பாயிண்ட்ஸை நீங்க வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ 1906ல கல்கத்தா மாநாட்டுல தாதாபாய் நவ்ரோஜி இந்த இருக்கிறார் இல்லையா? ஸோ அவர் தான் செல்ஃப் கவர்மெண்ட் அப்படிங்கக்கூடிய இதை வந்து கோல். அது வந்து முக்கியமா இந்தியன் பீப்புளுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா இது பண்றாங்க. ஸோ இது எல்லாமே என்சிஆர்டி எல்லாத்தையும் வந்து கவர் பண்ணி நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன். அதனால இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்க வந்து நல்லா பக்காவா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. சவுண்டு கொஞ்ச நேரத்தில் நம்ம வந்து சரி பண்ணிடலாம், ஓகேவா? ஸோ அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ ஆனா சவுண்டு அவுட் சைடு கேட்கறதுக்கு ஸ்பீக்கர் ஏதாவது இருக்கா? ப்ளூடூத் ஸ்பீக்கரா? இப்போ ஓகேவா? இப்போ ஓகேங்களா? எதுனாலும் ஓகேடா தம்பி. சவுண்ட் ஓகேவா? இப்பயும் அப்படிதான் சார் இருக்கு. சவுண்ட் ஓகேவா? கொஞ்சம் கிளியரா ஓகே சார். ஆனா அப்பப்போ கொஞ்சம் வாய்ஸ் பிரேக் ஆகுது, மத்தபடி ஓகே, கிளியரா இருக்கு சார். நீங்க ஓகேவான்னு கேட்கும்போது நல்லா இருக்கு சார். மத்த டைம் எடுத்து ஃபுல்லா லோவா இருக்கு சார். பண்ணுங்க.
சவுண்ட் இப்பவும் ரொம்ப லோவா இருக்கா? ஆமா சார். ஆச்சுன்னே தெரியலையா? சவுண்ட் எல்லாமே நல்லா ஃபுல்லா தான் வச்சிருக்கேன். சவுண்ட் கிளியரா இருக்கா எல்லாருக்கும்? ஓகே, கிளியரா இருந்தா ஓகே, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கிளியரா இருக்கு சார், பட் ஆனா வாய்ஸ் ஃபுல்லா கேட்க நல்லா தான் மாட்டேங்குது. இருக்கு. சவுண்ட் சிஸ்டத்துல கொடுக்க முடியாது, சிஸ்டத்துல ஃபுல்லா தான் இருக்கு. நான் வாய்ஸ் சவுண்ட் பிரேக் எல்லாருக்கும் ஆகுதுண்ணா. ஓகேவா? எப்படி? நாட் கிளியர், லோ சார். சவுண்ட் கிளியர் பட் லோ வால்யூம். வாய்ஸ் கம்மியா இருக்கு. இப்போ ஓகேவா சவுண்ட்? இப்போ ஓகே சார். பிரச்சனை இல்லையா? தம்பி இந்த ஃபேனை ஆஃப் பண்ணிடுறேன். சார் இப்ப கரெக்டா இருக்குங்க சார். ஓகே, ஸோ நம்ம அப்படியே போயிடலாம். ஸோ 1906 தாதாபாய் நவ்ரோஜி வந்து பார்த்தீங்கன்னா மீட்டிங்ல வந்து முடிவு பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் சூரத் பிளவு எப்போ நடக்குது அப்படிங்கிறத வந்து சொல்லிடுறேன். 1907 சூரத் பிளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நடக்குது. இந்த பாயிண்ட்ஸையும் நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கணும். ஸோ சூரத் பிளவு 1907 நான் காமிச்சேன் இல்லையா மேப்பு. ஸோ அந்த லொக்கேஷன்ல தான் என்ன பண்றாங்க அப்படின்னா 2 பிரிவா வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரிகிறாங்க. மிதவாதிகள் தீவிரவாதிகளுக்கு இடையில பிரச்சனையாகி அது வந்து 2 குரூப்பா வந்து புரியுது. ஸோ அதுல என்ன பண்றாங்க அப்படிங்கிறத நீங்க வந்து கவனிங்க. ஸோ 2 குரூப்பா வந்து பிரிகிறாங்க. ஸோ இதுல மிதவாதிகள் தீவிரவாதிகள் அப்படின்னு சொல்லி, மிதவாதிகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா ராஜ்பிஹாரி கோஸ் இருக்கிறார் இல்லையா? ஸோ அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அவரை வந்து பிரசிடண்டா வந்து நாமினேட் பண்றாங்க, ராஜ்பிஹாரி கோஸ். அப்போ சூரத் மாநாடு டயத்துல யாரு வந்து உங்களுக்கு வந்து பிரசிடண்டா இருந்தாங்க அப்படிங்கக்கூடிய கொஸ்டின்ஸும் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னன்னு தெரியலடா ஒர்க் அப்படிங்கிறது எந்த இதுன்னு அதான் அது தெரியுமா? இல்ல நான் ஃப்ரெண்டு சரி நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். அது ஒர்க் ஆக மாட்டேங்க, வேற இடத்துல ஒர்க் ஆகுங்க ஆஃப் பண்ணுங்க, நான் பார்த்துக்கிறேன். இப்போ கேக்குதா சவுண்டு? சவுண்ட் ஓகேவா? ஓகே தான் நினைக்கிறேன் சார். நல்லா கேக்குதுங்க சார். ஓகே சார். ஃபைன். ஓகே. அப்போ 1907 2 குரூப்பா பிரிக்கிறாங்க, மிதவாதிகள் தீவிரவாதிகள். மிதவாதிகள் அப்படிங்கிறவங்க முழுக்க பிரிட்டிஷ்காரனுக்கு பெட்டிஷன் போட்டு அவங்களுக்குள்ளே உட்கார்ந்து ரிஃபார்ம் கொண்டு வரதான் என்னது மாடரேட் மிதவாதிகள்னு சொல்லுவோம். எக்ஸ்ட்ரீம்ஸ் அப்படிங்கிறது அவங்க வந்து கான்ஸ்டியூஷன் ரிஃபார்ம்ஸ் வந்து கொண்டு வரணும். ஸோ அவங்கள இடத்த விட்டு செல்ஃப் கவர்மெண்ட் நம்ம நாடை நம்ம தான் ஆட்சி பண்ணணும் அப்படிங்கக்கூடிய ஐடியாலஜில வந்து இருப்பாங்க. ஸோ இந்த தீவிரவாதிகள்ல 3 பேர். ஓகே, லால் அப்படின்னு சொல்லுவோம், ரைட்டா? யாரெல்லாம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பாலகங்கா இதுல. ஓகே, ஸோ பிபன் சந்திரபால் இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான லீடர். ஸோ இப்போ காந்தியோட வழிகாட்டி யாரு அப்படின்னு வந்து கேட்பாங்க. வழிகாட்டி யாரு? இந்த மாதிரி கொஸ்டின்ஸும் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து கேட்பாங்க. காந்தியோட வழிகாட்டி யாருன்னு பாத்தீங்கன்னா ஜி.கே. கோகுலே. ஸோ இந்த ஜி.கே. கோகுலே வந்து பாத்தீங்கன்னா மிதவாதி, ரைட்டா? ஜி.கே. கோகுலே மிதவாதி. அண்ட் லால் பகதூர் சாஸ்திரி, பிபன் சந்திரபால் இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம்ஸ் அப்படிங்கக்கூடியதான் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ மிதவாதிகள் அவங்க ஆட்கள்ல என்ன பண்றாங்க, அவங்க ராஜ்பிஹாரி கோஸ் தான் வந்து தலைவர் ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்க அப்படின்னா தீவிரவாதிகள் லாலா லஜபதி ராய் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரசிடண்ட் ஆகணும் அப்படின்னு வந்து இது பண்றாங்க. கடைசி 2 பேருக்கு இடையில பிரச்சனை ஆகி வந்து காங்கிரஸ் மாநாட்டுல 2 குரூப்பா வந்து பிரிகிறாங்க. உங்களுக்கு யூபிஎஸ்சி மெயின்ஸ் கொஸ்டின்ஸ்ல என்ன வந்து கேட்பாங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா மிதவாதிகள் தீவிரவாதிகளுடைய ஐடியாலஜி வந்து பாத்தீங்க அப்படின்னா மெயினா வந்து கேட்பாங்க, ரைட்டா? ஸோ மிதவாதிகள் தீவிரவாதியோட ஐடியாலஜி மெயினா வந்து கேட்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுல யாருடைய அச்சீவ்மெண்ட்ஸ் வந்து இது இருக்கும், 2 பேருடைய பேலன்ஸ் ஆஃப் பொசிஷன்ஸும் நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும். இதுல நீங்க மெயினா ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது வந்து பாத்தீங்கன்னா அவங்க 2 பேருடைய ஐடியாலஜி வந்து பாத்தீங்க அப்படின்னா முக்கியமா சுதந்திரம் வாங்குறதா வந்து இருக்கும். ஸோ அதையும் நீங்க என்ன பண்ணிக்கணும், தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்கப்புறம் 1909 ஆக்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம், 1919 ஆக்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த 2 ஆக்டுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா எக்ஸாமுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். 1919 அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஃபேஸ்புக் லைவ் வந்தாட்டாங்க.
ஸோ இந்த 2 ஆக்டும் ரொம்ப ரொம்ப டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். 1919, 1909, 1935 இந்த ரெண்டு 3 ஆக்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ இந்தியன் கவுன்சில் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்திய கவுன்சில் சட்டம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அந்த சட்டம் எந்த வருடம்னா 1909ல, இந்தியன் கவுன்சில் சட்டம் 1909ல, ரைட்டா? ஸோ இது ரிலேட்டடாகவும் உங்களுக்கு வந்து எக்ஸாம்ல கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். அதனால நீங்க இந்த டாபிக்ஸை நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கணும். அப்ப இந்திய கவுன்சில் சட்டம் அப்படிங்கிறது என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிண்டோ மார்லி ரிஃபார்ம் அப்படின்னு சொல்லுவோம். மிண்டோ மார்லி ரிஃபார்ம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மிண்டோ மார்லி ரிஃபார்ம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா முஸ்லீம்களுக்கு தனி தொகுதி வந்து கொடுப்பாங்க, ரைட்டா? ஸோ இதை எப்படி கொடுப்பாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து பார்ப்போம். 1909வது ஆக்ட் முஸ்லிம்ஸ்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, தனி தொகுதி வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கக்கூடிய விஷயத்த மட்டும் நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ நம்ம வந்து அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு சில டாபிக்ஸ்லாம் வந்து பார்த்தோம் இல்லையா, சுதேசி இயக்கம் போன்ற விஷயங்கள்லாம் வந்து பார்த்தோம். ஸோ இந்த சுதேசி இயக்கம் அப்படிங்கிறது என்னன்னா, நமக்கு நம்ம பொருளை நாம தான் வந்து இது பண்ணணும். சுதேசி இயக்கத்தை பத்தி குரூப் 1லயும் குரூப் 2லயும் வந்து கேட்பாங்க. நீங்க குரூப் 2 மெயின்ஸ்ல நம்ம வந்து ஹிஸ்டரி இல்ல நம்ம படிக்க வேண்டாம் அப்படின்னு நினைக்காதீங்க. கண்டிப்பா நீங்க வந்து பாத்தீங்கன்னா படிக்கணும். ஸோ இந்த சுதேசி இயக்கத்துல மெயினா வந்து பாத்தீங்கன்னா என்னென்னலாம் பண்ணுவாங்க, யார் யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படிங்கக்கூடிய கான்செப்ட் தான் வந்து கேட்பாங்க, ரைட்டா? ஸோ முக்கியமா அரசு பள்ளி, நீதிமன்றம், பள்ளி, கல்லூரி இதெல்லாம் வந்து புறக்கணிக்கிறாங்க. உங்களுக்கு கொஸ்டின்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, சுதேசி இயக்கத்தில் மாணவர்கள் பங்கேற்கவில்லை அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. அப்போ பங்கேற்கவில்லை அப்படின்னு வந்து வரும்போது அது வந்து ஒரு ராங் ஸ்டேட்மெண்ட். ஏன்னா பள்ளி கல்லூரி எல்லாம் புறக்கணிக்கிறாங்க, அரசு பணிகளை வந்து புறக்கணிக்கிறாங்க. இதே மாதிரி நேஷனல் எஜுகேஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா தேசிய கல்வி வந்து பாத்தீங்க அப்படின்னா உருவாக்கக்கூடிய சூழ்நிலையும் சுதேசி இயக்கத்துல வந்து உருவாகும். ஏன்னா ஆங்கிலேயருடைய கல்வி முறை, அவங்களுடைய நீதிமன்றம் எல்லாத்தையும் புறக்கணிக்கிறோம், அவங்களுடைய பொருளாதாரம் சார்ந்த ப்ராடக்டே வந்து புறக்கணிக்கிறோம் அப்படின்னா நாம என்ன பண்ணணும், அது ரிலேட்டடான பொருட்கள் எல்லாமே உற்பத்தி பண்ணக்கூடிய விஷயத்த மெயினா வந்து பண்ணணும். ஓகே. ஸோ அப்போ பிரிட்டிஷ்காரனுங்க என்னெல்லாம் வந்து பண்றாங்க, நாம பிரிட்டிஷ்காரனுடைய பொருளை இது பண்றது வேணான்னு சொல்றது, இந்த விஷயங்கள்லாம் வந்து பண்றோம். நேஷனல் எஜுகேஷன்ஸ் வந்து உருவாக்குறோம். இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரிட்டிஷ்காரன் நம்முடைய பென்ஷன் உதவித்தொகையை என்ன பண்றாங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்டுக்கான உதவித்தொகை அதாவது ஸ்காலர்ஷிப்பை ஸ்டாப் பண்றான். ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஸ்டின்ஸ் எப்படி இருக்கும்னா ப்ரொமோட் தி ஸ்காலர்ஷிப்ஸ் அப்படின்னு வந்து இருக்கும். ஓகே, ப்ரொமோட் தி ஸ்காலர்ஷிப்னா ஸ்காலர்ஷிப்பை கொடுக்கறதுக்காக ஊக்கப்படுத்துனாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கிடையாது. ஸ்காலர்ஷிப்பை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்டாப் பண்ணுவாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும், ரைட்டா? இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஜனகணமனம் ஜன பாடுவதற்கு தடை விதிக்கப்பட்டது அப்படின்னு வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. ஆனா கொஸ்டின்ஸ் என்ன, வந்தே மாதரம் பாடுவதற்கு முழங்குவதற்கு தடை விதிக்கப்பட்டது. புத்தகத்தை எப்படி படிக்கணும், என்ன ஸ்ட்ராட்டஜில நீங்க வந்து அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கக்கூடிய விதம் இருக்கு. எல்லாருமே நம்ம வந்து ஸ்கூல் புத்தகத்தை வந்து படிப்போம். ஓகே. ஸோ இன்டர்நெட் நல்ல ஸ்பீடா தான் இருக்கு, எதனாலும் தெரியல, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி இதுல கொஞ்சம் கஷ்டமா இருந்தா நீங்க யூடியூப்ல பாருங்க, இந்த ஃபேஸ்புக் லைவ் பாருங்க, கொஞ்சம் தெளிவா இருக்கும், ரைட்டா? ஸோ அப்போ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள். உதவித்தொகை ஸ்டாப் பண்ணாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்கப்புறம் மிதவாதிகளுடைய ஐடியாலஜி வந்து பார்த்தோம், தீவிரவாதிகளுடைய ஐடியாலஜி வந்து பார்த்தோம். இதுல மிதவாதிகளை எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க வந்து இந்த கவுன்சில் இருக்கு இல்லையா, அந்த கவுன்சில்ல மெம்பரை இன்க்ரீஸ் பண்ண விஷயம் மட்டும்தான் வந்து சக்சஸ் பண்ணியிருப்பாங்க. மற்றபடி வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து பெரிய லெவல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா சக்சஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க மிதவாதிகள். ஒரு நிமிஷம். microphone. இப்போ ஓகேவா சவுண்டு? ஓகே. ஸோ அப்போ நீங்க என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா இந்த விஷயத்த நீங்க வந்து தெளிவான முறையில தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ மிதவாதிகளை பொறுத்தவரையில இந்தியன் கவுன்சில்ல மெம்பர்ஸை இன்க்ரீஸ் பண்ண விஷயம் மட்டும் தான் வந்து பண்ணாங்க. தீவிரவாதிகள் வந்து பாத்தீங்கன்னா இந்த சுதேசி இயக்கம் வந்து கொண்டு வந்தது, ரைட்டா? இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்டெப் எடுத்திருப்பாங்க. இப்போ 1909வது ஆக்ட் வந்து பாத்தீங்கன்னா மிண்டோ மார்லி சீர்திருத்தம் வந்து பார்த்தோம், ரைட்டா? ஸோ இதே மாதிரி 1919லயும் ஒரு ஆக்ட் வந்து உண்டு. ஸோ அதையும் நான் வந்து சொல்றேன். அதுக்கு முன்னாடி முஸ்லீம் லீக் அப்படிங்கக்கூடிய ஒரு கட்சி, நாம வந்து இந்தியன் பொலிட்டிக்கல் பார்ட்டி சார்ந்த விஷயங்கள் நீங்க வந்து தெளிவா வந்து பார்க்கணும். எப்படி படிக்கணும் அப்படின்னா நம்ம தமிழ்நாடு லெவல்ல பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் யாரு, சோராஜ் பார்ட்டிஸ் பிளஸ் வந்து நீதி கட்சி, திராவிட கழகம் இதெல்லாம் வந்து படிப்போம். இந்திய லெவல்ல வந்து படிக்கும்போது காதர் பார்ட்டி, முஸ்லீம் லீக்கு, ஓகே. ஸோ இந்த மாதிரி முக்கியமான கட்சிகள்லாம் வந்து இருக்கு. இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் இதெல்லாம் வந்து படிப்போம்.
அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்தியன் பாலிட்டியில் இம்பார்ட்டன்ட் நேஷனல் பார்ட்டி, ஸ்டேட் பார்ட்டிஸ், நேஷனல் பார்ட்டி ஆகிறதுக்கு என்னென்ன எலிஜிபிலிட்டி, ஸ்டேட் பார்ட்டி ஆகக்கூடிய என்னென்ன எலிஜிபிலிட்டி போன்ற விஷயங்களை வந்து படிப்போம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இதை தாண்டி ரீசெண்டாக லோக்சபா எலெக்ஷன்ஸ் அதில் அதிகமான வாக்கு எடுத்த நபர்கள், ரைட்டா? ஸோ இந்த மாதிரி விஷயங்களும் நீங்கள் பொலிட்டிக்கல் பார்ட்டி சார்ந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். இதே இது பாலிட்டியில் நீங்கள் வந்து படிக்கும்பொழுது மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் அப்படிங்கக்கூடிய பீப்புள் ரெப்ரசன்டேட்டிவ் ஆக்ட் சார்ந்த விஷயத்தையும் நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் வந்து படிக்கணும், ரைட்டா? ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து நடப்பு நிகழ்வு ஓரியன்டாக நீங்கள் வந்து படிக்க வேண்டியது. அப்போ அதாவது நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, ஆட்சியர் கல்வியில் 293 டாபிக்ஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த 293 டாபிக்ஸில் பொண்ணுஜ 293 டாபிக்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓவராலா ஒரு 40 to 30 டாபிக்ல என்டையர் சிலபஸே நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்ட்ரோல்ல வந்து கொண்டு வந்துடலாம். பிளஸ் நான் இன்னொன்னு வந்து சொல்லியிருக்கேன், நம்ம வந்து அரசு சார்பில் ஆட்சியர் கல்விக்கு ஒரு பெரிய ப்ராஜெக்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ப்ராஜெக்டை ஃபைனல் ஸ்டேஜில் இப்போ வந்து ஓவராலாக நம்ம வந்து செக் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அது வந்து சீக்கிரமாக வந்து லான்ச் பண்ணிடுவாங்க. ஸோ சீஃப் மினிஸ்டரோ அதர் மெம்பர்ஸோ யாரோ ஒருத்தவங்க வந்து லான்ச் பண்ணுவாங்க. கவர்மெண்டே வந்து அனௌன்ஸ் பண்ணும். அனௌன்ஸ் பண்ண பிறகு நீங்கள் வந்து அது வந்து பக்காவாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இணையதளம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பெரிய லெவலில் சப்போர்ட் பண்ணும். அதனால் இப்போ ஏற்கனவே குரூப் 4 ஒரு 15,000 வேக்கன்சியில் ஹெவி வேக்கன்சியில் வந்து வரப்போகுது அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க. ஒருவேளை இருக்கலாம், அதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது எலெக்ஷன் வர்றதுனால. அதனால் எந்த ஒரு பதட்டமும் பயமும் இல்லாமல் நீங்கள் வந்து சிறப்பாக வந்து படிங்க. நான் வந்து பக்காவாக வந்து பிளான் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த 10 மாத பயிற்சி பற்றிய நம்ம சீக்கிரமாக ஒவ்வொரு டாப்பிக்கும் அக்யூரேட்டாக வந்து முடிச்சுட்டு அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் குரூப் 1 குரூப் 2க்கும் சேர்த்து நம்ம வந்து திரும்ப ரிவிஷன் பிளான் மாதிரி நம்ம வந்து கொண்டு போகலாம். அதனால இப்போ சொல்லி கொடுக்கறத எல்லாத்தையும் நீங்கள் வந்து தரமாக ஸ்ட்ரக்சராக வந்து கற்றுக்கோங்க. இது இது வந்து எல்லா எக்ஸாமுக்குமே நீங்கள் வந்து எங்கேயுமே போக வேண்டாம், எந்த இன்ஸ்டியூட்டும் வந்து சேர வேண்டாம். ப்ராப்பராக நீங்கள் வந்து உட்கார்ந்து வந்து படிங்க. கொஷின்ஸ் வந்து நம்ம வந்து கொடுப்போம், அதையும் வந்து சால்வ் பண்ணுங்க. போதும். நம்ம வந்து நான் யூபி, பீகார், மத்திய பிரதேஷ் இந்த மாதிரி எல்லா கொஷினையும் அனலைஸ் பண்ணி தான் நான் வந்து கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ இதே மாதிரி யூபிஎஸ்சியில் 1979 இப்போ வரைக்கும் உள்ள எக்ஸாம்ஸு, ஸோ ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேங்கிங்கு, எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி, இது எல்லாத்தையும் இப்போ எஸ்எஸ்சி புக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 26 இயர்ஸ்க்கான டாபிக் வைஸ் மைக்ரோ டாபிக் வைஸ் கொஸ்டின் வச்சு தான் நம்ம வந்து அடுத்த புத்தகம் வந்து உருவாக்கிட்டு இருக்கோம். அதுவும் ஃபைனல் ஸ்டேஜில் இருக்கு. அப்போ எக்ஸாமுக்கு படிக்க வேண்டியது வெறும் 20% தான். அது 20% என்ன அப்படிங்கிறத ஆட்சியர் கல்வி புத்தகமும் சரி வகுப்பும் சரி உங்களுக்கு சிறப்பான முறையில் உங்களுக்கு வந்து வழிகாட்டும், ரைட்டா? இப்போ 1906 என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்காவில் நவாப் சலீமுல்லா அப்படிங்கிறவர் தான் என்ன பண்றாரு அப்படின்னா இந்த முஸ்லீம் லீக் கட்சியை வந்து உருவாக்குறாரு. ஸோ எப்போ உருவாக்குறாங்கன்னா 1906 டிசம்பர் 30ஆம் தேதி வந்து உருவாக்குறாங்க. எப்படி 1985 நமக்கு வந்து இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் வந்து உருவாக்குனாங்களோ அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா 1906 வந்து உருவாக்குறாங்க. இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் ஃபர்ஸ்ட் மும்பைல, அடுத்து கொல்கத்தாவில், அடுத்து சென்னையில, இந்த மாதிரி வருஷம் வருஷம் ஒரு மீட்டிங் வந்து நடக்கும். 1924வது மீட்டிங்ல மட்டும்தான் காந்திஜி வந்து பாத்தீங்கன்னா பிரசிடண்டா வந்து இருந்திருக்காரு. ஸோ இந்தியன் நேஷனல் காங்கிரஸோட முதல் பெண் பிரசிடென்ட் யாருன்னு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அன்னி பெசன்ட் அம்மையார். இதே இது இந்தியாவை சார்ந்த முதல் பெண் தலைவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா சரோஜினி நாயுடு. ஸோ இந்தியாவோட ஃபர்ஸ்ட் பெண் கவர்னர் யாருன்னு வந்து பாத்தீங்கன்னா சரோஜினி நாயுடு தான். இந்தியன் நேஷனல் காங்கிரஸோட இந்தியாவோட ஃபர்ஸ்ட் உமன் பிரசிடென்ட் யாருன்னு வந்து பாத்தீங்கன்னா அதுவும் சரோஜினி நாயுடு தான். ஸோ இந்த தகவல்லாம் நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும், தொகுத்து நீங்க வந்து வச்சுக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு மெயின்ஸ் எக்ஸாம்ல குரூப் 1லயோ குரூப் 2லயோ உங்களுக்கு இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் டயத்துல உங்களுக்கு கான்ட்ரிபியூட் பண்ண முக்கியமான பெண்மணிகள் கேட்டாங்களும் இந்த பாயிண்ட்ஸ் வந்து நீங்க வந்து எழுதலாம், ரைட்டா? ஸோ இப்போ 1906 டிசம்பர் 30ஆம் தேதி என்ன பண்றாங்க, முஸ்லீம் லீக் வந்து உருவாக்குறாங்க. வருஷம் வருஷம் வந்து பாத்தீங்கன்னா மாநாடு வந்து பாத்தீங்கன்னா வந்து நடக்குது. ஸோ இந்த மாநாடு வருஷம் வருஷம் வந்து நடக்குது. அப்படி வருஷம் வருஷம் மாநாட்டில் என்ன பண்றாங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு ஒரு மாநாடு 1900 காங்கிரஸ் மாநாடு வந்து நடக்குது. ஸோ இந்த மாநாடு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓகே. ஸோ 1908 உங்களுக்கு வந்து இந்தியன் நேஷனல் காங்கிரஸோட ஒரு மீட்டிங் வந்து நடக்குது. ஸோ இந்த மீட்டிங் வந்து முஸ்லீம் லீக்கோட ஒரு மீட்டிங் வந்து நடக்குது. இந்த மீட்டிங்ல தான் என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு முஸ்லீம்களுக்கு செப்பரேட் எலக்டோரல் வந்து கொண்டு வரலாம், ஒரு தனி தொகுதி வந்து கொண்டு வரலாம் அப்படின்னு வந்து இது பண்றாங்க. அப்போ
1908 நடந்த மாநாடு, ஓகே, முஸ்லீம் லீக் மாநாடு, ரைட்டா? ஸோ இதுல தான் டிமாண்ட் வைக்கிறாங்க, ஃபர்ஸ்ட் செப்பரேட் எலக்டோரல் தனி தொகுதி, முஸ்லீம்கான தனி தொகுதி அப்படிங்கிறத வலியுறுத்துறாங்க. ஸோ இந்த மாநாடு எங்க நடக்கு? அமிர்தசரஸ். ஸோ பஞ்சாப்ல அமிர்தசரஸ் அப்படிங்கக்கூடிய இடத்துல நடக்குது. அமிர்தசரஸ் பொற்கோயில், இம்பார்ட்டன்ட் டெம்பிள்ஸ், இந்திய லெவல்ல இருக்கக்கூடிய முக்கியமான கோயில்களை வந்து படிப்போம். ஸோ அதுல அமிர்தசரஸ் பொற்கோயில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி உங்களுக்கு இந்திரா காந்தியோட முக்கியமான நடவடிக்கைகள் அந்த இதெல்லாம் வந்து படிச்சுக்கணும், ரைட்டா? ஸோ இப்போ சர் சையத் இமாம், ஸோ சர் சையத் இமாம் அப்படிங்கிறவர் தான் என்ன பண்றாரு, உங்களுக்கு இந்த மாநாட்டுல தலைமையேற்று வந்து நடத்துறாரு. ஸோ இந்த மாநாட்டுல என்ன பண்றாங்க அப்படின்னா, உங்களுக்கு செப்பரேட் எலக்டோரல் வந்து உருவாக்கலாம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதுபடிதான் 1919 வருடம் என்ன பண்றாங்க, உங்களுக்கு முஸ்லிம்களுக்கான ஒரு தனி தொகுதி வந்து உருவாக்கப்படுது, ரைட்டா? ஸோ இந்த இன்சிடென்ட்டை நீங்க வந்து தெரிஞ்சுக்கோங்க. இப்படி ஒவ்வொன்றா வந்து தெரிஞ்சுக்கோங்க. அப்போ டிமாண்ட் ஆஃப் சுவராஜ் டிமாண்ட் வந்து பாத்தீங்கன்னா கல்கத்தா செஷன் 1906 தாதாபாய் நவ்ரோஜி சுவராஜ் அப்படிங்கக்கூடிய கான்செப்ட் கொண்டு வராங்க. சுவராஜ் அப்படின்னா செல்ஃப் கவர்மெண்ட் அப்படின்னு நடக்கும். ஸோ அடுத்து 1907 சூரத் மாநாடு வந்து நடக்குது. இதுல மிதவாதிகளும் தீவிரவாதிகளும் ரெண்டா வந்து பிரிகிறாங்க. ராஜ் பிகாரி கோஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா மிதவாதிகளுடைய தலைவரா வந்து இருக்கிறாரு. இந்தியன் நேஷனல் காங்கிரஸோட மீட்டிங்லயும் இவர் தான் வந்து தலைவரா இருக்காரு. ஏதாவது சவுண்டு டிஸ்டர்பன்ஸ் இருக்கா? சவுண்டு கேட்காம ஏதாவது? நான் வேணா மைக் ஏதாவது வந்து சேஞ்ச் பண்ணி பாக்குறேன். சவுண்டு ஓகேவா? நான் முடிஞ்ச அளவு கத்தி தான் வந்து பேசிட்டு இருக்கேன். ஓகேவா? ஓகே ஓகே சார், கண்டினியூ பண்ணலாம் சார். நல்லா இதுல வந்து பாத்தீங்கன்னா சூரத் மாநாட்டுல தீவிரவாதிகள் இன்னொருத்தரை வந்து தலைவரா ஆக்கணும்னு நினைக்கிறாங்க. அது யாருன்னு பாத்தீங்கன்னா லாலா லஜபதி ராய் அப்படிங்கிறவர். ஸோ உங்களுக்கு லாலா லஜபதி ராய் தான் வந்து பாத்தீங்கன்னா சைமன் கமிஷன் இந்தியாவுக்கு வந்து வருவாங்க. சைமன் கமிஷன் இந்தியாவுக்கு வந்து வரும்போது சைமனை எதிர்த்து போராடும் போது அவர் வந்து போலீஸ் தடியடியில வந்து இறந்து போயிருப்பாரு. ஸோ இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, லாலா லஜபதி ராய் சார்ந்த விஷயங்கள். ஸோ அதுக்கப்புறம் 1908 அமிர்தசரஸ் மாநாடு வந்து நடக்குது. அதுல முஸ்லீம் லீக் வந்து பாத்தீங்க அப்படின்னா செப்பரேட் எலக்டோரல் டிமாண்ட் வைக்கிறாங்க. அதுபடி இந்தியன் கவுன்சில் ஆக்ட், இந்திய கவுன்சில் சட்டம் 1909 உருவாக்கப்படுது. ஸோ இது மிண்டோ மார்லி சீர்திருத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல முஸ்லீம்களுக்கு தனி தொகுதி வந்து கொடுக்கப்படுது, ரைட்டா? ஸோ உமன்ஸ் ரிசர்வேஷன் 1919 ஆக்ட்ல வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அப்போ இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா வந்து போயிட்டு இருக்கு. ஸோ இது ஸ்கூல் புக்ல இல்லாத டேட்டாவும் நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா ஒருங்கிணைச்சு நான் வந்து உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு ஈவெண்ட் வந்து நடக்குது, டெல்லி தர்பார் அப்படிங்கக்கூடிய ஒரு ஈவெண்ட், ரைட்டா? ஸோ டெல்லி தர்பார் எப்போ அப்படின்னு வந்து கேட்பாங்க, 1911 வருடம் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கணும். டெல்லி தர்பார் எந்த வருடம்? 1911 அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த டெல்லி தர்பார் அப்படின்னா என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, இப்போ இவனுங்க இருக்கிறானுங்க இல்லையா, பிரிட்டிஷ்காரங்க தான் இந்தியா வந்து ஃபுல்லா வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ அங்க இருக்கக்கூடிய குயின் மாறும்பொழுது அவங்கள குயின் மாறும்போதா இருக்கட்டும், இல்ல அவங்க வந்து இந்தியாவை வந்து புது குயின் வந்து இதாகும் போதா வந்து இருக்கட்டும், ஸோ அந்த நேரத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஸோ உங்களுக்கு டெல்லி தர்பார் அப்படிங்கக்கூடிய ஈவெண்ட், ஸோ அவங்க இந்தியாவுக்கு வந்து வரும்போதும் இதை வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ இதுல டிசம்பர் 1911 டெல்லி தர்பார் அதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி வந்து நடந்திருக்கும். எந்த வருடம் நடந்துச்சு அப்படிங்கிறதையும் நீங்க என்ன பண்ணிக்கணும், தெளிவான முறையில தெரிஞ்சுக்கணும். ஸோ டெல்லி தர்பார் ஈவெண்ட் எப்போ நடந்துச்சு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா 1911 வந்து நடந்துச்சு, ரைட்டா? இந்த இதை நான் வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ இதுல எப்போ, அதாவது வந்து பாத்தீங்கன்னா இவங்க பிரிட்டிஷோட இளவரசி வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு, ஏன்னா 1858 ரிவால்ட் வந்து நினைச்சல, 1857 ரிவால்ட்டுக்கு அப்புறம் 1858 வந்து பாத்தீங்க அப்படின்னா குயின் இந்தியா ப்ரொக்ளமேஷன்ஸ் அப்படிங்கக்கூடிய ஒன்று அறிவிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் இவனுங்க பிரிட்டிஷ்காரங்க இந்தியாவுக்கு வந்து வர்றதுக்கு முன்னாடி ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, கிழக்கு இந்திய கம்பெனி தான் இந்தியாவுக்கு ட்ரேட் பண்றதுக்காக வந்திருப்பாங்க. ட்ரேட் பண்ண வந்தவனுங்க என்ன பண்ணுவானுங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய ஜமீன்தாரு இவங்க எல்லாத்தையும் வந்து கண்ட்ரோல் பண்றது, ஸோ அதுக்கப்புறம் விவசாய நிலையங்களை வந்து அகவைக்கிறது, இந்த மாதிரி லாப லோகத்தோட செயல்படக்கூடிய சூழ்நிலைகள் வந்து இருக்கும். அப்போ அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த 1857 ரிவோல்ட்டுக்கு அப்புறம் பிரிட்டிஷ்காரனுங்க இவங்க வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட ட்ரேடை மட்டும் பண்ணிட்டு அதிகாரத்தை ஃபுல்லா நிர்வாகம் எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ்ல இருந்து இந்தியா வந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்க, ரைட்டா? ஸோ அப்படி கண்ட்ரோல் பண்ணும்போது இப்பவும் கூட வந்து பாத்தீங்கன்னா அங்க பிரைம் மினிஸ்டர் அந்த எலெக்ஷன்ஸ் எல்லாம் வந்து நடக்கும். அப்போ வந்து அங்கேயும் வாக்கெடுப்பு வந்து பாத்தீங்க அப்படின்னா தேர்தலில் ஓட்டு போட்டு ஜனநாயக முறையில தான் வந்து தேர்தல் வந்து நடக்குது. அது ஆனா அங்க இருக்கக்கூடிய குயினுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதிக பவர் வந்து உண்டு, ரைட்டா? யூகேவில்.
ஸோ இப்போ இந்த டெல்லி தர்பார் ஈவெண்ட் வந்து நடக்குது. ஸோ இந்த கிங் சார்ஜ் 5 வந்து இருக்கிறார் இல்லையா? ஸோ அந்த ஈவெண்ட் வந்து நடக்குது, ரைட்டா? ஸோ மன்னருடைய முடிசூட்டு விழா வந்து நடக்குது. ஸோ இப்போ இந்தியாவோட பேரரசியா வந்து பாத்தீங்கன்னா இந்த குயின், பிரிட்டிஷோட குயினை வந்து பாத்தீங்க அப்படின்னா அறிவிக்கிறாங்க, ரைட்டா? ஸோ அப்போ இதே டயத்துல தான் என்ன பண்றாங்க அப்படின்னா கேபிட்டல், இப்போ வந்து இந்தியாவோட கேபிட்டல் டெல்லி அப்படிங்கிறது உங்க எல்லாருக்கும் வந்து தெரியும். ஸோ இந்த கேபிட்டல் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க அப்படின்னா நான் வந்து மேப்ல காமிக்கிறேன், ரைட்டா? ஸோ கொல்கத்தா இங்க இருக்கு. ஸோ இந்த கொல்கத்தாவில் இங்க இருந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா டெல்லி இங்க இருக்கு, ரைட்டா? ஸோ இந்த கேபிட்டலை ஷிஃப்ட் பண்ணியிருப்பாங்க. இதே மாதிரி முகல் காலத்துல, ஓகே, டெல்லி சுல்தான் காலத்துல எப்படி எப்படிலாம் கேபிட்டல் சேஞ்ச் பண்றாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ரீசன்ட் கரண்ட் அஃபேர்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ வந்து உங்களுக்கு இவனுங்க இருக்கிறாங்க இல்லையா, ஆந்திராவில் 3 கேபிட்டல் வந்திருக்கு. ஆந்திராவில் 3 கேபிட்டல். இதே மாதிரி எங்கெங்கெல்லாம் இப்போ ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல ஸ்ரீநகர், ஜம்மு 2 கேபிட்டல் வந்திருக்கு. ஸோ இப்போ இந்தியாவில் 2 கேபிட்டல் வந்து தேவையா இல்லையா? இதே மாதிரி ஸ்டேட் டிமாண்ட், இப்போ வெஸ்ட் பெங்கால் இங்க இருக்கா, இந்த வெஸ்ட் பெங்கால்ல இந்த டார்ஜிலிங் பகுதி மட்டும் செப்பரேட் ஸ்டேட் வந்து கேட்டிருக்காங்க. இதே மாதிரி அசாம்ல வந்து பாத்தீங்கன்னா போடோ ட்ரைப்ஸ் தனி ஸ்டேட் வந்து கேட்குறாங்க. ஸோ இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் கொங்கு மண்டலம் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அது செப்பரேட் ஸ்டேட் ஆகணும்னு டிமாண்ட் வந்திருக்கும். இப்போ சீமான் இந்த மாதிரி பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்லாம் என்ன பண்ணுவாங்க, செப்பரேட் தமிழ்நாடு இந்தியாவில் தமிழ்நாடே பாட்டே கிடையாது, தமிழ் தேசியம், இந்த மாதிரி கான்செப்ட்லாம் வந்திருக்கும். நீங்க அதெல்லாம் நீங்க வந்து உற்று நோக்கணும். ஒவ்வொரு மாநிலத்திலையும் டிமாண்ட் எப்படிலாம் நடக்குது. ஸோ இதே மாதிரி இங்க வந்து பாத்தீங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர் இங்க இருக்கு, லடாக் இங்க இருக்கு. ஸோ இப்போ பாகிஸ்தான்லே இந்த பகுதியை வந்து பாத்தீங்கன்னா இவங்க பாகிஸ்தான் கூட வந்து சேர மாட்டேன் அப்படிங்கக்கூடிய ஒரு பிரிவுகள் வந்து இருக்கு. இதே மாதிரி இங்க சைனாவில் இந்த பகுதியில் வந்து பாத்தீங்கன்னா இதுவும் சைனா கூட சேர மாட்டோம் அப்படிங்கக்கூடிய ஒரு சில இஷ்யூஸ் எல்லாம் இருக்கு. அது இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஷிப் நம்ம வந்து படிக்கும் போது தெளிவா வந்து படிப்போம், ரைட்டா? இப்போ 1911 டெல்லி தர்பார் வந்து நடக்குது. ஸோ இந்த டெல்லி தர்பார் அந்த டயத்துல தான் என்ன பண்றாங்க, கேபிட்டலை ஷிஃப்ட் பண்றாங்க, ரைட்டா? ஸோ கேபிட்டலை ஷிஃப்ட் பண்றாங்க அப்படிங்கிறத நீங்க வந்து என்ன பண்ணிக்கணும், தெளிவான முறையில தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் வந்து இருக்குங்க இல்லையா? ஸோ அதுவும் வந்து பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல 1912 தான். இப்போ டெல்லி தர்பார் டயத்துல தான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கேபிட்டல் கல்கத்தா, தம்பி சவுண்ட குறடா, ஏய் தம்பி, கல்கத்தா வந்து பாத்தீங்கன்னா டெல்லியில வந்து டெல்லியில கல்கத்தா டு டெல்லி வந்து கேபிட்டல் வந்து பாத்தீங்கன்னா எப்போ ஆக்சுவலா வந்து ஷிஃப்ட் ஆகுதுன்னா 1912 தான் ஷிஃப்ட் ஆகுது. ஸோ இதே நேரத்துல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்போ பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் 1905. ஸோ பெங்கால என்ன பண்ணிருப்பாங்க, 2ஆ வந்து பிரிச்சிருப்பாங்க, அது 1905. தென் வந்து பாத்தீங்கன்னா எப்போ சேர்த்திருப்பாங்கன்னா இந்த 1911-12 தான் வந்து பாத்தீங்கன்னா திரும்ப பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் திரும்ப பெற்றது இதே டைத்தா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும், ரைட்டா? ஸோ இப்போ கல்கத்தா டு டெல்லி கேபிட்டல் வந்து ஷிஃப்ட் பண்றாங்க. இதே நேரத்துல பீகார், ஒடிசா அப்படிங்கக்கூடிய மாநிலங்களும் வந்து பாத்தீங்கன்னா இந்த டயத்துல தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா உருவாக்கப்பட்டிருக்கும். ஸோ அந்த விஷயத்தையும் நீங்க வந்து தெளிவா வந்து தெரிஞ்சுக்கணும். ரொம்ப ரொம்ப முக்கியமான தகவல். இப்போ நீங்க மல்டிபிள் லெவல்ல இப்படி படிச்சீங்கன்னா ஹிஸ்டரி, ஜியாகிரபி, பாலிட்டி எல்லாத்தையும் நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம், கவர் ஈஸியான முறையில வந்து பண்ணிக்கலாம். அப்ப இப்போ கொடுக்கக்கூடிய தகவலை நீங்க வந்து தெளிவா வந்து தெரிஞ்சுக்கோங்க. அப்போ இந்த டெல்லி அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து இருக்கு இல்லையா? ஸோ இப்போ வந்து குயின் மேரி அவங்க வந்து சார்ஜ் 5 இவங்க இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இவங்க காலத்துல தான் டெல்லி கேபிட்டல் வந்து ஷிஃப்ட் பண்றாங்க. அப்போ யார் வந்து இதை வந்து பிளான் பண்றா டெல்லி சிட்டியை அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா எட்வின் அப்படிங்கிறவர் வந்து பாத்தீங்கன்னா எட்வின் லுட் ஏன்சால் அப்படிங்கிறவர் தான் என்ன பண்றாரு, நான் கமெண்ட் பண்றேன். ஸோ அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா டெல்லியை வந்து பிளான் பண்றாரு. ஸோ இது உங்களுக்கு எஸ்எஸ்சி எக்ஸாம் இதுல தான் முக்கியம். இப்போ டிஎன்பிசியும் இப்படி வந்து கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அதனால இந்த விஷயத்தெல்லாம் நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும். டெல்லியை வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓகே, ஸோ டெல்லியில முடிசீட்டு விழா வந்து நடக்குது. ஸோ அந்த டயத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா எட்வின் ஓகே லூடியன்ஸ் அப்படிங்கிறது தான் டெல்லியை வந்து என்ன பண்றாரு, பிளான் பண்றாரு. இவர் ஃபர்ஸ்ட் எப்போ விசிட் பண்றாரு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா டெல்லிக்கு 1912 விசிட் பண்றாரு. சரி, ஓகே, டெல்லியை உருவாக்கிடலாம் அப்படின்னு வந்து இது பண்றாங்க. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க, தௌலத் பாத் அப்படிங்கக்கூடிய ஒரு இடம் இருக்கும். ஸோ அந்த தௌலத் பாத்ல தான் நம்ம வந்து கேபிட்டலை உருவாக்கலாம் அப்படிங்கிறத வந்து பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த இடத்துல இந்த டெல்லி கல்கத்தாவோட நெடுஞ்சாலை பணிகள் வந்து நடக்கிறதுனால அதை வந்து கைவிட்டுருவாங்க. ஸோ கைவிட்ட பிறகு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா
இந்த டெல்லி வந்து ஸ்ட்ரக்சரா வந்து இது பண்ணியிருப்பாங்க. 2 பேர். ஓகே, ஹெர்பர்ட் பேக்கர் அப்படிங்கக்கூடிய ஒருத்தரும் வந்து இது பண்ணியிருப்பாரு. அவர் நேமே ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஸோ இந்த 2 பேர் தான் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எட்வினும் ஹெர்பர்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா டெல்லியை வந்து பிளான் பண்ணி கட்டியிருப்பாங்க. ஸோ இது வந்து யூபிஎஸ்சி இன்டர்வியூ போனீங்கன்னா நம்ம தமிழ்நாடுடைய ஆர்கிடெக்சர் இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து தெளிவாக வந்து தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் சார்ந்த விஷயங்களையும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ டெல்லியை உருவாக்குறதுல எட்வினும் ஹெர்பர்ட்டும் பெரிய லெவலில் இது பண்ணாங்க. 1911 12 தான் ஸ்டார்ட் பண்றாங்க. ஆனா எப்போ முடிக்கப்பட்டது அப்படிங்கக்கூடிய கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. எப்போ முடிக்கப்பட்டதுன்னா 1931 முடிக்கப்பட்டது. ரைட்டா? 31 முடிக்கப்பட்டது அப்படின்னா அப்ப யார் அந்த டயத்துல வைஸ்ராய் வந்து இருந்தாங்க? ஓகே, ஸோ வைஸ்ராயா யார் இருந்தாங்க அப்படின்னு கேட்பாங்க. லார்டு இர்வின் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா 1931 தான் டெல்லியை வந்து பாத்தீங்க அப்படின்னா திறந்து வைக்கிறாரு. ஸோ அப்போ கட்டுமான பணிகள் அவ்வளோ நாட்கள் வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து வந்து நடக்குது. 1933 வைஸ்ராயா இருந்தவரும் வந்து தெரிஞ்சுக்கணும். லார்டு இர்வின் அவர்கள் காலகட்டத்தில் தான் உருவாக்கப்படுது. ஸோ இவர் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த டெல்லியோட ஸ்ட்ரக்சர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இது பண்றாரு. ஸோ அப்போ டெல்லியில இருக்கக்கூடிய முக்கியமான ஹவுஸ் வந்து பாத்தீங்கன்னா ராஷ்டிரபதி பவன். ஸோ ராஷ்டிரபதி பவன் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து தெரியும். ஓகே, ஸோ ராஷ்டிரபதி பவன் 1912 உருவாக்கப்பட்டு 31 தான் திறந்து வைக்கப்படுது. ஹெர்பர்ட் அண்ட் எட்வின் இவங்க வந்து ஃபவுண்ட் பண்றாங்க. ஸோ இதை திறந்து வைக்கிறது லார்டு இர்வின் அவர்கள் வந்து திறந்து வைக்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் மெயினா வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ ஃபர்ஸ்ட் டெல்லியில யாரு ராஷ்டிரபதி பவன் இப்ப இருக்கு இல்லையா, ராஷ்டிரபதி பவன் இதை வந்து பிரிட்டிஷ்காரங்க தான் கட்டியிருக்கானுங்க. ஸோ இப்போ பிரசிடென்ட் தங்க இருக்கக்கூடிய இடம் ராஷ்டிரபதி பவன் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இதே வந்து பாத்தீங்கன்னா கவர்னர் இருக்கிறாரு, ஆளுநர் தங்கி இருக்கக்கூடிய இடம் ராஜ்பவன் சொல்லுவோம். ஸோ இதே இது வந்து பாத்தீங்க அப்படின்னா லெப்டினன்ட் கவர்னர் இப்போ வந்து நம்ம பாண்டிச்சேரி, டெல்லி இதெல்லாம் துணைநிலை ஆளுநர் இருப்பாங்க. ஓகே, துணைநிலை ஆளுநர் தங்கக்கூடிய இடத்த ராஜ் நிவாஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ராஷ்டிரபதி பவன் யாரு? பிரசிடென்ட். 35 வயசுக்கு மேல இருக்கிறவங்க பிரசிடென்ட் ஆகலாம். அடுத்து கவர்னர் இருக்கக்கூடியது ராஜ்பவன், அவரும் 35 வயசு ஏஜ் லிமிட். ஸோ லெப்டினன்ட் கவர்னர் 35 தான். ஸோ அவங்க துணைநிலை ஆளுநர்னு சொல்லுவாங்க. அவங்க தங்கி இருக்கக்கூடிய இடம் ராஜ் நிவாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இடங்களை நீங்க என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா தெளிவான முறையில வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அப்போ இதெல்லாம் முக்கியமானது. ஸோ அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா காதர் கட்சி அப்படிங்கக்கூடிய கட்சி. ரைட்டா? ஸோ இந்த காதர் கட்சி வந்து பாத்தீங்கன்னா இப்போ பஞ்சாப் சார்ந்த ஒரு மிக முக்கியமான ஒரு கட்சி காதர் பார்ட்டி. இப்போ வந்து இந்த பார்ட்டிலாம் வந்து பார்த்தோம்ல, நம்ம என்ன பார்ட்டி, சோராஜ் பார்ட்டி பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா முஸ்லீம் லீக் மாதிரி அடுத்து பார்க்கக்கூடிய வந்து பாத்தீங்கன்னா காதர் பார்ட்டி வந்து படிக்க போறோம். ஸோ இந்த காதர் பார்ட்டி எப்போ உருவாக்குறாங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா 1913 வந்து உருவாக்குறாங்க. 1913 காதர் கட்சி வந்து உருவாக்குறாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா பசிபிக் கோஸ்ட் ஹிந்துஸ்தான் அசோசியேஷன். ஸோ இதோட ஒரிஜினல் நேம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நீதி கட்சியோட முந்தைய பேர் என்ன, இதெல்லாம் வந்து கொஸ்டின்ஸ்ல வந்து வரும். ஸோ இதுல மெயினா வந்து பாத்தீங்கன்னா காதர் கட்சியோட முந்தைய பேர் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பசிபிக் கோஸ்ட் ஆஃப் ஹிந்துஸ்தான் அசோசியேஷன் அப்படிங்கிறது தான். ரைட்டா? ஸோ இந்த நேமை என்ன பண்ணிக்கோங்க, தெளிவான முறையில படிச்சுக்கோங்க. ஓகே, இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ இந்த இது வந்து எப்போ தொடங்குறாங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா 1913 வந்து தொடங்குறாங்க. ஸோ யாரெல்லாம் வந்து தொடங்குறா? லால் ஹர்தயால் அப்படிங்கிறவரு. ரைட்டா? ஸோ யார் இந்த பட்டியலை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. உங்களுக்கு என்ன கேட்பாங்கன்னா இதுல வந்து தொடர்புடையவர்கள் யாரு, தொடர்பற்றவர்கள் யாரு காதர் பட்டியோட அப்படிங்கிற மாதிரிலாம் கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். அப்போ இதெல்லாம் எப்படி கேட்பாங்களோ நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணிக்கணும், தெளிவான முறையில நீங்க வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ இதுல லால் ஹரிதயால், ஓகே, இவர் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தாஸ், சோஹன் சிங்கு, ஓகே, ஸோ அப்துல் ஹபீஸ், ஓகே, ஸோ இவங்கெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, இந்த ராஜ் பிஹாரி போஸ், ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இவங்கெல்லாம் முக்கியமா காதர் பார்ட்டியில மெம்பரா வந்து இருக்கிறாங்க. ஸோ காதர் பார்ட்டி வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீக்லி நியூஸ் பேப்பரா வந்து தொடங்குறாங்க. எப்போ அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா 1913 காதர் அப்படிங்கக்கூடிய நியூஸ் பேப்பரை. ஓகே, ஸோ காதர் அப்படிங்கக்கூடிய நியூஸ் பேப்பரா 1913 வந்து தொடங்குறாங்க. இதே மாதிரி நீதி கட்சியோட பத்திரிகைகள் இதுவும் வந்து தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ அப்போ சான் பிரான்சிஸ்கோவில் நவம்பர் 1 1913 காதர் அப்படிங்கக்கூடிய பத்திரிகையை
இவங்க வந்து வெளியிடுறாங்க. ரைட்டா? இதையும் வந்து தெரிஞ்சுக்கணும். இதோட தலைமையகம் எங்க இருக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, காதர் பார்ட்டியோட தலைமையகம் சான் பிரான்சிஸ்கோவில் வந்திருக்கு. ஸோ சான் பிரான்சிஸ்கோ வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கா அங்க இருக்கா. ஸோ இந்த இடத்துல இதெல்லாம் டெசர்ட் ஏரியா இந்த இருக்கு பாருங்க. ஓகே, ஸோ சான் பிரான்சிஸ்கோ இங்க இருக்கு. ஸோ இங்கே தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதோட தலைமையகம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. ஸோ உங்களுக்கு குரூப் 1 குரூப் 2ல எப்படி கொஸ்டின் கேட்பாங்கன்னா, இந்தியாவை தாண்டி வெளியில இருந்து எப்படிலாம் சுதந்திரத்துக்காக சப்போர்ட் பண்ணாங்க, அதை பற்றி விவரி எழுது அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. அப்படி கேட்டாங்கன்னா நீங்க என்ன பண்ணணும், ஸோ இந்த விஷயங்களை நீங்க என்ன பண்ணிக்கணும்னா ஸ்ட்ரக்சரா பிளான் பண்ணி நீங்க வந்து எழுதிக்கணும். ரைட்டா? ஸோ இப்படிதான் கொஸ்டின் கேட்பாங்க, நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி எழுதிக்கலாம். ரைட்டா? ஸோ காதர் பார்ட்டியோட தலைமையகம் எங்க இருக்கு? சான் பிரான்சிஸ்கோவில் வந்து இருக்கு. ரைட்டா? இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ அடுத்து பார்க்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஈவெண்ட் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்து இது ஓகே. ஸோ அடுத்து ஒரு மிக முக்கியமான ஈவெண்ட்டை நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஸ்க்ரீன் நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் ஒரு நிமிஷம். கோமகட்டா மாத்ரு அப்படிங்கக்கூடிய ஒரு ஈவெண்ட். இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து படிங்க. இதுல இருந்து தான் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாக வந்து வரும். ஸோ அதனால அசராமல் இதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க போதும். ரைட்டா? நான் என்ன சொல்லி கொடுக்கணும்னோ அதை மட்டும் நீங்கள் வந்து பாருங்க. அசால்ட்டாக அந்த எக்ஸாமில் தூக்கி சாப்பிடலாம். ரைட்டா? ஸோ இப்போ கோமகட்டா மாத்ரு அப்படின்னா என்ன அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். இது வந்து மேப்பை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து படிக்கணும். எல்லாமே மேப்பு தான். மேப்பை வச்சுக்கிட்டு நீங்கள் அழகாக தட்டி எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஈஸியாக நீங்கள் வந்து இது பண்ணிடலாம். ஸோ கோமகட்டா மாறு அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நீராவி கப்பல். ஓகே, இது வந்து பச் சம்பவம் அப்படின்னு சொல்லுவாங்க. பச் சம்பவம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ரைட்டா? ஸோ இப்போ 1916ல் 1914ல் ஏப்ரல் மாதம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ இப்போ கனடா இருக்கு இல்லையா, கனடாவோட ஓட் பேங்க்ல முடிவு பண்ணுறதுல பஞ்சாபி வந்து பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான ஆட்க. ஸோ பஞ்சாபி அப்படிங்கிறவங்க இந்த இந்த லொக்கேஷனில் இருப்பாங்க. ரைட்டா? ஸோ இந்த லொக்கேஷனில் இருக்கிறவங்க தான் பஞ்சாபி. ஸோ இவங்க கனடாவோட ஓட் பேங்க்ல இருக்கிறதுல மிக முக்கியமானவங்க பஞ்சாபி வந்து இருக்கிறாங்க. ஸோ இப்போ 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 என்ன பண்றாங்கன்னா, கனடாவுக்கு இந்தியாவில இருந்து கனடாவுக்கு போறதுக்கு பிளான் பண்றாங்க. ஓகே, ஸோ போகும்பொழுது என்ன நடக்குது அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஸோ கனடாவுக்கு போறதுக்கு பிளான் பண்றாங்க. ரைட்டா? ஸோ இப்போ போறதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஸோ இதுக்கு சப்போர்ட் பண்ணது வந்து பாத்தீங்க அப்படின்னா குர்தீப் சிங் சந்து அப்படிங்கிறது தான் முக்கியமானது. ஸோ இவங்க கோமகட்டா மாறு அப்படிங்கக்கூடிய ஒரு கப்பலை யார்கிட்ட இருந்து வாடகைக்கு எடுக்கிறாங்கன்னா, ஜப்பான்கிட்ட இருந்து வாடகைக்கு எடுக்கிறாங்க. ரைட்டா? ஸோ ஜப்பான்ல இருந்து வாடகைக்கு எடுக்கிறாங்க. வாடகைக்கு எடுத்து என்ன பண்றாங்க, உங்களுக்கு முக்கியமா இங்க நம்ம கனடாவுக்கு வந்து போறதுக்காக வந்து இது பண்றாங்க. கனடாவில் வாங்கூர் அப்படிங்கக்கூடிய ஒரு துறைமுகத்துக்கு வந்து போறாங்க. ரைட்டா? ஸோ இப்போ நல்லா கவனிங்க. இங்க சிங்கப்பூர் இருக்கு. சிங்கப்பூர்ல ஓகே, அந்த இப்போ பார்த்தோம் இல்லையா, சிங்கப்பூர்ல இருக்கக்கூடிய ஒரு என்ன பண்றாரு அப்படின்னா சப்போர்ட் பண்றாரு. ஓகே, ஸோ இந்த வந்து சப்போர்ட் பண்றாரு. குர்தீப் சிங் வந்து சப்போர்ட் பண்றாரு. ரைட்டா? எதுக்கு? இந்தியன்ஸு கனடாவுக்கு போறதுக்கு சப்போர்ட் பண்றாரு. ஸோ அதுக்கு என்ன பண்றாருன்னா, ஜப்பான்ல இருந்து கோமகட்டா மாறு அப்படிங்கக்கூடிய ஒரு கப்பலை இந்த இருக்கு இல்லையா, ஸோ இங்க இருந்து ஒரு கப்பலை வாடகைக்கு வந்து எடுக்கிறாரு. ரைட்டா? ஸோ வாடகைக்கு எடுத்து இந்தியாவில் கொல்கத்தாவில இருந்து இங்க இருக்கக்கூடிய கொல்கத்தாவில இருந்து என்ன பண்றாங்க, ஓகே, ஸோ இங்க கனடா. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா கீழே இருக்கிறது அமெரிக்கா, மேல இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா கனடா. ஸோ இந்த 2 லொகேஷன்ஸ் வந்து இருக்கு. ஸோ இதுல வான்கோவர் துறைமுகம் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கு. வான்கோவர் துறைமுகம் இந்த இடத்துல வந்துருக்கு. ஸோ இந்த இடத்துக்கு தான் என்ன பண்றாங்க, போறாங்க. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து முக்கியமா மீன்ஸ் ஒமேகா 3 மீன்ஸ் வந்து இங்க ரொம்ப ஃபேமஸ். நீங்க யூபிஎஸ்சி ஆப்ஷனல் ஜியோகிராஃபி படிச்சீங்கன்னா இதெல்லாம் வந்து படிப்பீங்க. ஓகே, வான்கோவர் துறைமுகத்துக்கு போறாங்க. இங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா என்ட்ராக உடமடிக்கிறாங்க. விடாதனால வந்து பாத்தீங்கன்னா இவங்க இந்தியாவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா திரும்புறாங்க. எங்க? கொல்கத்தாவுக்கு வந்து திரும்புறாங்க. ரைட்டா? ஸோ ஒரு 24 பேரை எவ்வளோ மட்டும் அலோவ் பண்ணிட்டு மீதி பேரை இந்தியாவுக்கு வந்து ரிட்டர்ன் அனுப்பிச்சிடுறாங்க. ரிட்டர்ன் அனுப்பிச்ச பிறகு இந்தியாவுக்கு வந்த பிறகு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய கலவரம் வந்து நடக்குது. ரைட்டா? ஸோ கலவரத்துல என்ன பண்றாங்க அப்படின்னா பிரிட்டிஷ்காரனுங்க அந்த சுட்டு கொன்றதுனால என்ன ஆகுது, ஒரு மே
மே 23, 1914 திரும்பினவங்கள கொல்லக்கூடிய 24 பேர்ல தான் கனடாவில் வந்து அனுமதிக்கிறாங்க. மீதி பேரை என்ன பண்றாங்க அப்படின்னா இந்தியாவுக்கு வந்தோடனே சுட்டுக் கொல்லக்கூடிய நிகழ்வு. மீதி எல்லாத்தையும் இல்லை, ஒரு சில பேரை 20 பேரை வந்து கொல்றாங்க. ஸோ அதனால கலவரம் வந்து இதுக்கு யாரு வந்து மன்னிப்பு கேட்டான்னா இப்போ ரீசெண்டா அங்க கனடா பார்லிமெண்ட்ல மன்னிப்பு கேட்டாங்க. ஓகே, அப்போ கோமகட்டா மாறு சம்பவம் எப்படி புரியுதா? ஸோ கனடாக்காரங்க அங்க இந்தியாவோட சீக்கியர்கள் கனடாவில் போய் குடியேற போறதுக்காக இது பண்றாங்க. ஸோ அதுக்கு யாரு சிங்கப்பூர்ல இருக்கக்கூடிய தொழிலதிபர் ரைட்டா குர்தீப் சிங் சப்போர்ட் பண்றாரு. ஜப்பான்ல இருந்து கோமகட்டா மாறு அப்படிங்கக்கூடிய ஒரு கப்பலை வந்து வாடகைக்கு எடுத்து அனுப்புறாங்க. அதுல 337 சீக்கியர்கள், 27 முஸ்லிம்ஸ், 12 ஹிந்துஸ்கள் வந்து போறாங்க. அதுல 24 பேர் மட்டும்தான் அலோவ் பண்றாங்க. ஓகே, 24 பேர் அலோவ் பண்றாங்க. மீதி பேரை ரிட்டர்ன் அனுப்புறாங்க. ரிட்டர்ன் அனுப்புறதுல கொல்கத்தாவில் வச்சு 20 பேர் வந்து கொன்றாங்க. ஸோ அந்த இன்சிடென்ட் தான் கோமகட்டா மாறு சம்பவம். ஸோ இது வந்து பட் சம்பவம் அப்படின்னு சொல்லுவோம். தெளிவா வந்து புரியுதா? அவ்வளவுதான். ஸோ இந்த ஈவெண்ட் முடிஞ்சிச்சா? அடுத்த ஈவெண்ட் பார்ப்போமா? ஸோ அப்போ ஈவெண்ட் என்னெல்லாம் வந்து இருக்கோ அதை நீங்க என்ன பண்ணிக்கோங்க, பக்காவா வந்து படிச்சுக்கோங்க. எந்த துறைமுகத்துக்கு போறாங்க? வான்கோவர். எத்தனை பேர் போறாங்க? 376 இந்தியன்ஸ். அதுல 346 சீக்கு, 12 ஹிந்துஸ், 24 முஸ்லீம். ஓகே, ஸோ இது வந்து தெரிஞ்சுக்கணும். எத்தனை பேர் அலோவ் பண்றாங்க? 24 பேர் அலோவ் பண்றாங்க. ஓகே, ஸோ ஃபைனலா ஷிப் எப்போ ரிட்டர்ன் ஆகுது? கல்கத்தாவுக்கு வந்து ரிட்டர்ன் ஆகுது. ஓகே, ஸோ இது வந்து தெளிவாக வந்து தெரிஞ்சுக்கணும். ஓகே, பட் ரியாட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. குர்தீப் சிங் வந்து பார்த்தீங்கன்னா அவர் தான் வந்து மெயினாக இதில் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுறாரு. இது வந்து தெரிஞ்சுக்கணும். இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஈவெண்ட். ஸோ அடுத்த பார்க்கக்கூடிய வந்து பார்த்தீங்கன்னா தன்னாட்சி இயக்கம் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இந்த தன்னாட்சி இயக்கமும் லக்னோ ஒப்பந்தத்தையும் நம்ம வந்து பார்த்துருவோம். இந்த தன்னாட்சி இயக்கம் எப்போ நடக்குது அப்படின்னா 2 இது வந்து நடக்கும். ஒன்று பூனேல. ஓகே, ஸோ மேப் காமிக்கிறேன். தன்னாட்சி இயக்கம் ஃபர்ஸ்ட் வந்து பூனேல திலக் வந்து தொடங்கியிருப்பாரு. ஓகே, ஸோ இங்க சென்னையில வந்து பாத்தீங்கன்னா அன்னி பெசன்ட் அம்மையார் வந்து தொடங்கியிருப்பாங்க. 2 முக்கியமான விஷயங்கள் வந்து தன்னாட்சி இயக்கம் வந்து நடக்கும். ஒன்று பூனேல, இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா சென்னையில. ரைட்டா? ஸோ ஃபர்ஸ்ட் பூனேல ஏப்ரல் மாசம் தன்னாட்சி இயக்கத்தை யார் உருவாக்குவா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா 1916 ஏப்ரல் மாதத்துல பூனேல திலக் வந்து உருவாக்குறாரு. அதுக்கப்புறம் செப்டம்பர்ல அன்னி பெசன்ட் அம்மையார் வந்து உருவாக்குறாங்க. செப்டம்பர்ல அன்னி பெசன்ட். இது மட்டும் போதும், இதை வச்சுதான் வந்தது. ஸோ அதுக்கப்புறம் இவங்களுடைய மெயின் மோட்டோ என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா, என்ன குறிக்கோள் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, ஓகே, பிரிட்டிஷ் பேரரசுக்குள்ளே வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா இந்தியாவுக்குள் தன்னாட்சி டாமினன்ட் ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த குயின் இருக்கிறாங்களா, குயின் வந்து ஃபுல்லா கண்ட்ரோல் பண்ணிக்கிடுவாங்க. நமக்குள்ளே வந்து அவங்களுக்கு கீழே ஆட்சி பண்ணிக்கிடுவாங்க. இப்போ ஒரு சில நாடுகள்லாம் சுதந்திரம் வந்து அறிவிக்கும். இந்த இவங்க தைவான் இந்த பகுதியெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ்காரங்க கண்ட்ரோல் பண்ணியிருப்பாங்க. இடையில கடைசி வந்து கொடுத்தானுங்க. அது இன்னும் பிரச்சனைகள் வந்து போயிட்டு இருக்கு. ரைட்டா? ஸோ இதெல்லாம் என்ன பண்ணிக்கணும், நீங்க வந்து தெளிவான முறையில தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ இவங்களுடைய மெயின் மோட்டோ, தன்னாட்சி இயக்கத்தோட மெயின் மோட்டோ பிரிட்டிஷ்காரங்களுக்குள்ளே இருந்துட்டு அதுக்குள்ள என்ன பண்றது, தன்னாட்சி பெறக்கூடிய ஒரு ஈவெண்ட் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஓகே, அப்போ திலகர் மகாராஷ்டிராவில் கவனம் செலுத்துறாரு. அன்னி பெசன்ட் அம்மையார் தமிழ்நாட்டில் வந்து கவனம் செலுத்துறாங்க. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 1917 ஒரு ஈவெண்ட் வந்து நடக்குது. ஆகஸ்ட் ஆஃப் டிக்ளரேஷன் அப்படிங்கக்கூடிய ஈவெண்ட். ஸோ இதுல மாண்டேகு அப்படிங்கக்கூடியவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலாந்து மாண்டேகு சேம்ஸ்போர் சீர்திருத்தம் 1919 படிப்போம். ஓகே, ஸோ மாண்டேகு என்ன பண்றாரு, ஒரு ஃபாரின் மினிஸ்டர், அயலுறவுத்துறை அமைச்சர், 1917 ஆகஸ்ட் 20 ஒரு அறிக்கை வந்து விடுறாரு. ஸோ இதுல இந்தியாவில் படிப்படியா தன்னாட்சி நிறுவனங்கள் உருவாக்கப்படும். இதான் வந்து ஆகஸ்ட் அறிக்கை அப்படின்னு சொல்லுவோம். அது 1917 ஆகஸ்ட் 20. ஸோ இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஈவெண்ட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நடக்குது. ஸோ இந்த ஹோம் ரூல் லீக் வந்து பார்த்தோம். அன்னி பெசன்ட் அம்மையார் சார்ந்த விஷயங்கள் வந்து பார்த்தோம். ரைட்டா? ஸோ ஆகஸ்ட் டிக்ளரேஷன் சார்ந்த விஷயங்கள் வந்து பார்த்தோம். இதுக்கு இடையில 1915 உங்களுக்கு வந்து காந்தி இந்தியாவுக்கு வந்து வருவாரு. வந்த பிறகு ஹிந்து யூனிவர்சிட்டியில ஹிந்து காலேஜ்ல ஸ்பீச் வந்து கொடுப்பாரு. ரைட்டா? ஸோ இது வந்து ஒவ்வொன்றா நம்ம வந்து பார்ப்போம். நாளைக்கு மீதி இருக்கக்கூடிய கொஷின்ஸ் நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா சால்வ் பண்ணுவோம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா